எனக்கு அடிச்சு ஒட்டினவங்க எல்லாம் ஆணினம், ஒரு பெண்ணினம்ல இருந்து எனக்கு ஒரு ஸ்டிக்கர் வரல. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே ஒட்டு கேறிட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்காரு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? என்ன ஹெல்ப் கேக்குறாங்களோ ஐ அம் டூயிங் மை ஹெல்பிங் திங் வித் எவ்ரிவன். ஐயோ குறும்படம்னு ஒன்னு இருக்கு சார். பச்சை மிளகாய் எங்களுது எல்லாத்தையுமே இப்படி திருடி வச்சிருக்கீங்க. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 5 அண்ட் எபிசோட் 6 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட வேக்கப் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சூப்பரான சாங், லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் சி அப்படிங்கிற பாட்டோட ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறமா சௌந்தர்யா பிள்ளைய பாட விட்டு வைப் பண்ணாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அடி வயித்துல இருந்து அப்புறமா சரி வாங்கப்பா நம்ம டாஸ்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முத்துக்குமரா நீ பாய்ஸ் டீமுக்கு போப்பா, பவித்ரா நீ கேர்ள்ஸ் டீமுக்கு போமா, இன்னைக்கு டாஸ்க்ல 2 பேரும் அவங்கவுங்க டீம்ல தான் இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான டாஸ்க் கண்டுபிடிச்சு கொண்டு விட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது 24 ஹவர்ஸ்ல ஒரு எவிக்ஷன் பண்ணி வெளியே அமிச்சோம் இல்லையா, அதனால எங்க மனசு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. அதனால உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள ஒருத்தருக்கு, அதாவது பாய்ஸ் டீம்ல ஒருத்தருக்கு கேர்ள்ஸ் டீம்ல ஒருத்தருக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. விடுதலை பாஸ் கொடுக்கலாம்னு ஆசைப்படுறார் நம்ம ஹோஸ்ட் விஜய் சேதுபதி. ரைட், இப்படி என்ன பண்றீங்க அப்படின்னா, பாய்ஸ் உங்க வீட்டுக்கு போங்க, கேர்ள்ஸ் நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, 2 பேரும் போய் உட்கார்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆளை செலக்ட் பண்ணுங்க. பட் எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, கேரக்டர், பெர்ஃபார்மன்ஸ், பிரசன்டேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, இப்படி ஃபுல் பேக்கேஜா இருக்கிற ஒரு ஆளை செலக்ட் பண்ணி கொண்டு வாங்கடா அப்படினாங்க. டேய் இப்படி ஒருத்தர் நாங்கள் இது வரைக்கும் பார்க்கலடா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, சரி வேற வழி கிடையாது, எப்படி இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும். பாய்ஸ் டீம் எப்படி செலக்ட் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் கேர்ள்ஸ் டீமை யோசிக்கும் போது ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. அப்படி 2 பேரும் ஆளாளுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த 2 பேருக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல நம்ம விஜய் சேதுபதியை நாமினேஷன் ஃப்ரீ பாஸா கொடுத்துருவாராம். விஜய் சேதுபதி சாரிடம் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்களை பெறுவார்கள். ரைட், கேர்ள்ஸ் டீம் உங்க டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சுனிதா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் வெளியே எப்படி இருப்பனோ அதே மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன், என் மூளைக்கு எட்டின அளவுக்கு நான் 100% இந்த வீட்டில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. நான் வெளியில எப்படி இருக்கணும் அப்படிதான் இங்கே நான் கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்த நம்ம தர்ஷா குப்தா டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏமா எல்லா வாட்டியும் டே 1ல இருந்து தானே, சரி ரைட் சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டே 1ல இருந்து அவங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருந்திருக்காங்களாமா. டே 1ல இருந்து கைண்ட் ஹார்ட்டடாவும் ஃபர்ஸ்ட் இருக்கேன். ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சியா இருந்திருக்காங்களாமா. ஆண் பெண்ணுன்னு பார்க்காம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கனெக்ட்ல இருந்திருக்காங்களாமா. எப்படிமா வாய் கூசாம இப்படி பேசுற, ஏமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் தக்காளி வெங்காயத்துக்கும் போயிட்டு திருடுறீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஆச்சா பூச்சான்னு அந்த கத்துன, அது ஹெல்பிங் டெண்டன்சில வருது, கைண்ட் ஹார்ட்டட்ல வருது, எல்லார்கிட்டயும் கனெக்ட்ல இருக்கிறது வருதா. எல்லாத்தையுமே இப்படி திருடி வச்சிருக்கீங்க. என்னமா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்குள்ள அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க, இவ்வளவு நாளா நான் விட்டு கொடுத்தே பழகிட்டேன், இதுக்கப்புறம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஏமா இந்த டயலாக் நீ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு விட்டு கொடுத்தது போதும், இனிமேல் நான் யாருக்குமே விட்டு கொடுக்க கூடாது. இது அது இல்ல, அவங்க கோச்சிக்கறாங்க, விட்டு கொடுக்கறேன், தெரியும்ல நான் விட்டு கொடுக்க முடியாது. சரி ரைட், இவங்க வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பாய்ஸ் டீம்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அந்த பக்கம் எட்டி பார்த்தா நம்ம ரஞ்சித் சார் தான் ஆரம்பிச்சாப்ல. தாய் உள்ளம் கொண்டவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஓட்டு கேட்கிற மாதிரி ஆரம்பிச்சாப்ல. அதாவது நான் வந்து இப்பவே நாமினேஷன்ல இருப்பேன், அடுத்த வாரம்லாம் நான் இருப்பேனானே எனக்கு தெரியல, அதனால இப்போ எனக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் தேவைப்படாது, அதனால தயவு செஞ்சு என்ன விட்டுருக்கேன், எனக்கு இந்த டிஸ்கஷனுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டு இருக்காப்ல. அங்க என்னன்னா கேர்ள்ஸ் டீம்ல நான் அடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல இங்க நான் வரலன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இன்னைக்கே சோத்தக்கான அடுத்த வாரத்துக்கு பிரியாணிக்கு யோசிக்க கூடாது. எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. அடுத்த தீபக் பேச வந்தாப்புல ஒரு சூப்பரான பாயிண்ட் எடுத்து வச்சாப்ல. அதாவது நான் ஸ்ட்ராட்டஜில எவ்வளவு ஸ்ட்ராங்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல இந்த வீட்டை விட்டு கொடுக்கும்போது ஒரு டீல் ஒன்னு போட்டு, அந்த டீல் எவ்வளவு வேல்யூபிள் உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் முடிச்சிட்டாப்ல. நோ நாமினேஷன் ஒரு ட்ரம்ப் கார்டு, ஸ்ட்ராட்டஜி வைஸ்ல குவைட் குட் இன் பிளானிங். அடுத்த நம்ம ஃபேட்மேன் ரவீந்திரன் ஒரு சரியான பாயிண்ட் ஒன்னு சொன்னாப்ல. நானே அசந்து போயிட்டேன். அதாவது அடுத்த வாரத்துல அதிகமான நாமினேஷன் அவர் தான் சம்பாதிச்சு வச்சிருக்காப்லையா, அதனால அவருக்கு தான் இந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வேணுமாமா. அது அதிக அளவுல சம்பாதிச்சது நான் நினைக்கிறேன். என்னப்பா காமெடி பண்ணோட சிரிக்க மாட்டேன், வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா இந்த நிலைமை இப்போ வந்திருக்குமா. எதையாச்சும் வளர வேண்டியது இப்போ வந்துட்டு எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அடுத்த பாயிண்ட் சொல்றாப்ல. டெய்லி காலைல முடிச்ச நான் என்ன யோசிப்பேன், ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம், பெண்கள் டீமை எப்படி குழப்பி விடலாம், ஆண்கள் டீமை எப்படி யுனைட்டியா வச்சிருக்கலாம் இவர் யோசிப்பாராம்.
பெண்கள் டீமை பிரிச்சு விடுறதுக்கு இவர் யோசிக்கணுமா? அவங்களே சும்மாவே அடிச்சு உருண்டுகிட்டு இருக்காங்க, அது பாக்குறவங்களுக்கு தெரியுது. பட் இவர் தான் அது என்னமோ உனைட்டி இல்லாம உடைச்சு விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. பெண்கள் கிட்ட யூனிட்டியே இல்ல, ஸ்ட்ராட்டஜியை அடிச்சுக்கிட்டே இருக்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அண்ட் அடுத்து அன்ஷிதா வந்து நான் கோ வித் தி ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் அடுத்த வாரம் நாமினேஷன்ல கூட வரலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம வெளியே நான் நிறைய நெகட்டிவிட்டி சம்பாதிச்சுட்டு தான் உள்ள வந்திருக்கேன். அத இந்த வீட்டுல 106 நாள் இருந்து தான் கிளியர் பண்ணிட்டு போகணும்னு வந்திருக்கேன். அதனால இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு தேவைப்படும், தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள ஒரு பக்கம் கேட்டுட்டு இருந்துச்சு. நான் வெளியில நிறைய நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணி உள்ள வந்த ஆளு, இன்னும் ப்ரூவ் பண்ணனும், அதுக்கு எனக்கு 100 days வேணும். அதுக்கப்புறமா நான் சௌந்தர்யா புள்ள எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படி சொல்லி ஆரம்பிச்சு. அப்ப சொல்லாதமா அப்படின்னா இல்ல சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நேத்து பேச்சு இல்லையா, எனக்கு வந்து எங்க எப்படி பேசணும்னு தோணுதோ அங்கதான் நான் பேசுவேன். நான் வந்து ரியலா இருப்பேன், அதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. சோ அதனால எனக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள ஒரு பக்கம் கேட்டுச்சு. எனக்கு மைண்ட்ல நிறைய ஓடுது, வந்து வார்த்தையா சொல்றேன்னு தெரியல, பட் முடிஞ்சளவு நான் ட்ரை பண்றேன். இது ஒண்ண கத்து வச்சிட்டு ஓயாம அந்த பக்கம் சௌந்தர்யா புள்ள பேசுன மாதிரி இந்த பக்கம் சத்யா பேசுறாப்புல எனக்கு பேச தெரியாது, நான் வந்து ரியலா இருப்பேன், ஒரு பயங்கரமான என்டர்டெய்னரா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. எனக்கு என்டர்டெய்னரா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையேப்பா, எப்பப்பா ஆரம்பிப்ப அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை இந்த சட்டையை கழட்டி போட்டு இப்படி இப்படி காட்டுறாரு இல்லையா, அதை தான் என்டர்டெயின்மெண்ட் நினைச்சிட்டாரான்னு ஒன்றும் புரியல. அண்ட் அதுக்கப்புறமா நான் ஒரு மிரர் மாதிரி இருப்பேன், நீங்க என்னத்தை காட்டுறீங்களோ அதை திருப்பி காட்டுவேன், நீங்க சிரிச்சா நான் சிரிப்பேன், நீங்க அழுதா நான் அழுவேன், நீங்க வந்து கோவப்பட்டா நான் கோவப்படுவேன். ஸோ அதனால பார்த்து அந்த பாசை கிட்ட கொடுத்து விடுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஒரு பக்கம் கேட்டு இருந்தாப்புல. ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருந்திருக்கேன். நீங்க எங்கிட்ட சிரிச்சு பேசுறீங்களா பேசுங்க, முறைக்கிறீங்களா முறைங்க, அவ்வளவுதான். அப்புறமா நம்ம பாரதி கண்ணம்மா அருண் பிரசாத் வந்தாப்புல, என்னோட கேரக்டர் பத்தி சொல்லணும்னா என்னோட கேரக்டர் யாருக்குமே தெரியாது, 4.5 வருஷமா நான் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனா அந்த கேரக்டர் யாருக்கு தெரியாது, ஏன்னா அதான் என் கேரக்டர் அப்படின்னாப்புல. என்னடா இது ஆரம்பமே குழப்பமா இருக்கே, கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்குள்ள ஒரு குழந்தை இருக்கான், அந்த குழந்தை யாராச்சும் என்ன ஹார்ட்ஸா பேசினா எனக்கு ஒத்துக்க மாட்டான், என்னை திட்டினா ஒத்துக்க மாட்டான், என்ன மாதிரி தரைக்குறைவா எந்த மாதிரி பேசினாலும் எனக்கு ஒரு மாதிரி ஒத்துக்க மாட்டான், எனக்கு அது பிடிக்காது. அப்படிப்பட்ட குழந்தைய நான் இவ்வளவு நாள் பொத்தி வச்சுட்டேன், இன்னைக்கு நான் அந்த பிக் பாஸ்ல வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறேன். அதனால தயவு செஞ்சு என்னை வந்து நம்புங்க, நான் ரியலா இருக்கேன்னு நம்பினா மட்டும் எனக்கு ஓட் போடுங்க, இல்லைனா வேணாம், நான் யாரையும் கீழே இறக்கி விட்டுலாம் நான் மேலே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசினாப்புல. அவர் பேசினதை பார்க்கும்போது யாரா இருந்தாலும் சரிடா இவனுக்கு ஓட்டு போட்டலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு நம்புற அளவுக்கு பயங்கரமா பேசினாப்புல. உண்மையிலே இதுதான் அருணுடைய கேரக்டர்னு தெரியல, ஒருவேளை உண்மையா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல மனுஷன் தாயா நம்ம அருண் பிரசாத். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஒருத்தரை இறக்கி நான் மேலே ஏறணும்னு நினைக்கவே மாட்டேன், இது என்னோட ப்ராமிஸ். நல்லா பேசினா போதும், நம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா கேர்ள்ஸ் டீம்ல சரி ரைட்டுமா நம்ம எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வர மாதிரி தெரியல, அதனால வழக்கமா நம்ம பண்ணுவோம்ல ஓட்டிங், அதை ஆரம்பிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வெளியே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பதறினாங்களோ இல்லையோ, உள்ள இருக்கிற அன்ஷிதாக்குள்ள பதறி போச்சு. ஏய் என்னடா சொல்றீங்க, மறுபடியும் ஓட்டிங்கா? டேய் இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கடா, நீங்க ஓட்டிங்ன்ற பேர்ல என்னென்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், எப்படி எனக்கு சாதகமா அந்த ஓட்டிங் வராதுன்னு எனக்கு தெரியும், அதனால சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒத்த கால நிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க நடக்கிற ஓட்டிங்ல எனக்கு சாதகமா எதுவும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. உட்காருங்க சார், டைம் ஆகும், அவங்க எப்ப முடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அப்புறமா இந்த மாதிரி டிஸ்கஷன்ல ஜாக்லின் யார் வாயாச்சும் புடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா, பக்கத்துலேயே கொஞ்சம் தர்ஷா குப்தா வாயே பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா தர்ஷா குப்தா என்னென்ன பாயிண்ட் சொன்ன, கைண்ட் ஹார்ட்டர், ஹெல்பிங் டெண்டன்சி, விட்டு கொடுக்குறது அது இதுன்னு சொன்னல, சரி அப்ப இதையும் விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஏமா நீ கடைசி பாயிண்ட் நோட் பண்ணல, நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், இருந்தாலும் மற்ற பாயிண்ட்லாம் கன்சிடர் பண்ணும்போது நீ விட்டு கொடுக்கணுமேமா, கைண்ட் ஹார்ட்டட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, ஓ அப்படி சொல்றியா, அப்ப நான் விட்டு கொடுத்து தான் என் கேரக்டர் நான் ப்ரூவ் பண்ணா, நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிடுச்சேன்னு சொல்லிட்டு கண்ணை உத்து பார்த்தா குடமா தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு, அழுதுகிட்டு இருக்கு அந்த புள்ள. சரி ரைட்டு எவனாச்சும் கண்டுப்பான், எவனாச்சும் நம்மளுக்கு விட்டு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அழுது 2 3 வாட்டி தொடச்சலாம் காமிச்சிச்சு, ஒரு பைய கண்டுக்கல. கேப்டன் கூட சண்டை தான் வரும், அவ்வளவு நேரம் கதறானே கரைறானா, ரைட் ஒரு பையிலும் கண்டுக்க மாட்டான், அட்லீஸ்ட் எந்திரிச்சாச்சு போவோம், அப்பேஜி கண்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது என்னாச்சு தர்ஷா அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஆமா எனக்கு சாதகமா யாரும் ஓட்டு போட மாட்டீங்க, எது போட மாட்டீங்க, ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் என்னுடைய கேரக்டரை ப்ரூவ் பண்ணா நான் விட்டு கொடுக்குறேன்னு, இப்போ நீயே புலம்புரியங்கிற மாதிரி இருந்துச்சு. முடிவு பண்ணி உங்களுக்கு சாதகமா தான் பண்றீங்க. இந்த பக்கம் ஜெப்ரி ஒரு சரியான பாயிண்ட் ஒன்று சொன்னாப்ல, அதாவது இந்த கேர்ள்ஸ் டீம்ல என்ன நடக்குது, அவங்க என்ன பேசுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது, ஆனா என்ன ஒட்டிங்கன்னு வைங்களேன், அங்கேருந்து போய் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒப்பிப்பேன், அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ நான் இந்த வீட்டில் இருந்தால் பாய்ஸ் டீமுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அதனால அந்த நாமினேஷன் பார்த்து எனக்கு கொடுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஒரு பக்கம் கேட்டிருந்தாப்புல. அந்த பாஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ்னும் நிறைய வந்துனே இருக்கும், எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்புறம் பிக் பாஸ் பார்த்தாப்ல, சரி ஓகே நீங்க டிஸ்கஷன் விட்டா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அதனால வாங்கப்பா எல்லாரும் சோப்பால உட்காருங்க, என்ன முடிவுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா தான் 2 பேரும் மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஏய் நான் தான் போவேன், நீ தான் போவேன். கேர்ள்ஸ் டீம்ல அன்ஷிதாவும் போவேங்குது, சௌந்தர்யாவும் போவேங்குது. சரி யாராச்சும் ஒரு ஆள் விட்டு கொடுங்க, 2 பேரும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிறாங்க. சரி என்னடா முடிவுன்னு சொல்லி கேட்டா, சரி ஓட்டிங் எடுத்து பார்ப்போம் யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாருமே சௌந்தர்யாவுக்கு சொல்றாங்க. அப்ப அனுப்பிச்சிட்டாங்க, இது குரூப்பிசம்,
நான் அப்பவே நினைச்சேன் இது குரூப்பிசம், இது கன்ஃபார்மே பண்ணிட்டேன். யார் குரூப் அப்படின்னு சொல்லி கேட்டா ஜாக்லின், சௌந்தர்யா, தர்ஷா குப்தா இவங்க 3 பேர் தான் குரூப்ங்கிற மாதிரி போட்டு உடைச்சு விட்டாங்க. அவங்க சொல்லும்போது நீங்க 3 பேர் தான் குரூப், நான் 3 பேர். ஏய் நாங்கலாம் குரூப் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பதறாங்க. இப்போ என்னடா முடிவுன்னு சொல்லி கேட்டா 2 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. 2 பேருமே வந்து இந்த பாஸுக்காக போட்டி போடுறாங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாய்ஸ் டீம்ல அவங்களுமே டிஸ்கஸ் பண்ணி முடிக்கல போல இருக்கு. அவங்களோட டிஸ்கஷன் இன்னும் போயிட்டு இருக்கு. என்னடா முடியல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அருணுக்கு யாரெல்லாம் ஓட்டு போறீங்கன்னு ஒரு ஓட்டு எடுத்தாங்க. சரி ஒரு அருணுக்கு தான் அதிகமான ஓட்டு வந்து சரி அருணுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி சொல்லிட்டாங்க. பாய்ஸ் டீம்ல அருண் தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக நாமினேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாமினேஷன் ஃப்ரீ வந்து அருண் பிரசாத்துக்கு கொடுக்கலாம் நாங்க நினைக்கிறோம். எனக்கா உனக்கு தான் ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா. கேர்ள்ஸ் டீம்ல ஃபைனலா கேக்குறேன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுமே அன்சிதா அண்ட் வந்து சௌந்தர்யா இவங்க 2 பேருமே அடம் பிடிக்கிறாங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியாமா நீங்க அடம் பிடிச்சிட்டே இருக்க, 2 பேருக்குமே பாஸ் கிடையாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்ல செலக்ட் பண்ண அருணுக்கு மட்டும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து விஜய் சேதுபதி சார் வீக்கெண்ட் எபிசோட்ல கொடுப்பாரு, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாப்ல. அருண் வாழ்த்துக்கள். பெண்களால ஒரு நபரை தேர்வு செய்ய முடியாத காரணத்தினால அந்த அணிக்கு விடுதலை பாஸ் கொடுக்கப்படவில்லை. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் பண்ண ஒரு நல்ல காரியம் இதுதான். ஏன்னா கேர்ள்ஸ் டீமை விட்டா 106 நாளைக்கு இதே தான் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் டிஸ்கஸ் பண்ண சொல்றோமோ அப்பெல்லாம் உட்காந்து கையமியான்னு பேசுறது, அப்புறம் ஓட்டிங்னு ஒன்று பண்றது, அதுக்கும் மரியாதை கொடுக்கறது, அப்புறமா இங்கேயும் வந்து உட்காந்து குழப்பிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் 2 பேருக்கும் கிடையாது, எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு விட்டு கொடுத்துட்டு போவாங்க இல்லையா? ஸோ பிக் பாஸ் ஒரு பிக் சல்யூட்ப்பா. அப்புறமா நம்ம ஜாக்லின் போயிட்டு ஒரு பயங்கரமான காமெடி பண்ணாங்க. அன்சிதா இந்த குரூப்பிசம்னு சொன்னீங்கல்ல, நாங்கள் குரூப்பிசம் கிடையாது, அதெல்லாம் அப்படி சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னா. அதுக்கு அன்சிதா சொன்னாங்க, ஏமா அது என்னுடைய ஒப்பீனியனை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. உங்க ஒப்பீனியன்லாம் நீங்க சொல்ல முடியாதுங்க, அது என்கிட்ட நீங்க சொல்ல முடியாது, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏன் சொல்லக்கூடாது? என்னோட ஒப்பீனியனை பிக் பாஸ்ல சொல்லலாம், பிக் பாஸ் சொல்லட்டும், என்னோட ஒப்பீனியனை சொல்லக்கூடாதுன்னு. அப்ப நான் சொல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்க வந்து சண்டை போடுறாங்க. ஜாக்லின் போயிட்டு எல்லா கேமராலையும் எல்லார பத்தியும் லபலபலன்னு அவங்களோட ஒப்பீனியன் ஒப்பிச்சுட்டே இருப்பாங்களாமா. ஆனா அவங்கள பத்தின ஒரு ஒப்பீனியனை யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு உடனே கோவம் வந்துருமாமா. இந்த சண்டையில கிளைமேக்ஸ் தான் பயங்கர காமெடியா இருந்துச்சு. அவ்வளவு நேரம் 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டு கடைசியில தேங்க்யூ மட்டும் ரொம்ப கொஞ்சி சொல்லிட்டு இருந்தாங்க. Thank you so much. Thank you so much, Jack. Thank you தங்கம். Oh, thank you. அப்புறமா இந்த கேர்ள்ஸ் டீம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் என்ன பண்ணிருக்காப்புல, தர்ஷிகாவை கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து யாருக்கு தேவைன்னு கூட தெரியாதா, உனக்கு தேவை, தர்ஷாக்கு தேவை, ஜாக்லினுக்கு தேவை, இந்த 3 பேருக்கு தான் தேவை, இந்த 3 பேர் தான் நாமினேஷனுக்கு வர மாதிரி இருக்கீங்க, அதை விட்டுட்டு நீங்க மற்ற பேர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தர் சொல்றாருமா. பாத்தியா நீங்க தான் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தர்ஷிகா வந்து அன்சிதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு அன்சிதா கேக்குறாங்க, ஏமா எல்லார் மனசுலயும் என்ன இருக்குன்னு ஃபேட்மேன் ரவீந்தருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு என்ன தெரியும், அவர் சொன்னதை வந்து சொல்றேன் அப்படின்றாங்க. ஏமா இந்த கேள்வி நீ ஃபேட்மேன் ரவீந்தர்ட்டே கேட்டிருக்கணும், ஆனா அவர் உனக்கு சாதகமா சொன்ன உடனே இப்ப போய் நான் கேர்ள்ஸ் டீம்ல சொல்றேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கியே, யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீ வருவா, ஜாக்லின் வருவா, தர்ஷா வருவா, 3 பேருக்கு தான் அந்த பாஸே தேவை. ரவியா நான் சொல்றேன், இருக்கிற அத்தனை பேரோட மனசுல என்ன இருக்குன்னு அவருக்கு அப்படி தெரியும். அண்ட் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தர்ஷிகாவே சொல்றாப்ல, ஜாக்லின் வந்து சௌந்தர்யாக்காக விட்டு கொடுத்தா அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அன்சிதாக்கு மட்டும் இல்ல, தர்ஷிகா சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அதுல தர்ஷா குப்தா இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். பட் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. சௌந்தர்யாக்காக விட்டு கொடுத்திருக்கா, தெரிஞ்சது அப்பட்டமாவே அது தெரிஞ்சது, எனக்கு பிடிக்கல அது. அப்புறமா இந்த 24 ஹவர்ஸ்ல எவிக்ஷன் சொல்லிட்டு ஒரு புள்ளைய வெளியே அனுப்பிச்சுட்டாங்க இல்லையா, சாச்சனா, அந்த புள்ளை இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துச்சு. ஆனா அப்ப பார்த்த புள்ளையா இப்ப வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அப்ப அந்த புள்ள ரொம்ப சாஃப்டா பேசிச்சு, இப்போ நல்லா சாப்பிட்டு வந்து பேசுற மாதிரி நல்லா தெம்பா பேசுது. அப்பயே ஒரு பாயிண்ட் சொல்லுது, அதாவது இந்த வார்த்தையை மட்டும் நான் பார்த்து விடுவேன், இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு வார்த்தை வாயில வரும், நானே வாயில அடிச்சு போயிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறமா அந்த புள்ள என்ட்ரி கொடுத்தது வீட்டில் இருக்கவங்க கண்டுபிடிச்சுன்னா ரவீந்தர் பாக்குறாப்புல, ஆஹா நம்ம அமிச்ச புள்ள மறுபடியும் உள்ள வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா முழிச்சிட்டு இருந்தாப்புல. அந்த புள்ள நேரா வந்து, சார் இந்த டம்மி அவார்டை வேணா உடைச்சிருக்கலாம், ஆனா அந்த மெயின் அவார்டை நான் தான் சார் அடிப்பேன், நான் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அவரை போய் மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு. சார் அந்த ட்ராஃபி அடிக்காம போக மாட்டேன் சார். ஓகே. அப்புறமா இந்த பாய்ஸ் டீம்ல லீஸ்ட் பெர்ஃபார்மர் ஒரு 3 பேரை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய், விஷால், சத்யா அண்ட் வந்து ரஞ்சித் இவங்க 3 பேர் பேரையும் சொல்லிச்சு. கேட்டதுக்கு நீங்க எல்லாம் வந்து ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி பண்றீங்க, பட் ஆனா அது பெருசா வெளியே எதுவுமே தெரியல. அண்ட் நேத்து பண்ண பிராங்க்ல மட்டும் தான் ரஞ்சித் சார் நீங்க கொஞ்சமாச்சும் வெளியே தெரிஞ்சீங்க, அது பண்ணாட்டா அதுவுமே நீங்க தெரிஞ்சிருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அப்புறமா ரவீந்தர் சும்மா இருப்பாப்லையா,
இல்லையா? சரிம்மா பாய்ஸ்ல சொன்னல அப்படியே கேர்ள்ஸ் டீம்ல சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதெல்லாம் நாங்க வீட்டுக்குள்ள போய் சொல்லிப்போம் அப்படிங்கிற மாதிரி மொக்க கொடுத்துட்டு போயிடுச்சு. கடைசியா அந்த புள்ள போகும்போது உங்க ஸ்ட்ராட்டஜிலாம் எனக்கு தெரியும், இப்போ போய் நான் கேர்ள்ஸ் டீம் ஒப்பிக்கிறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போச்சு. அம்மா ஓவர் பெர்ஃபார்மன்ஸா இருக்குமா, கொஞ்சம் குறைச்சிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த புள்ளியை எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா நான் சும்மாவா, நான் ஒரு வாரம் வீட்டுல இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்மேன் ரவீந்தர் பாத்தியாடா பாத்தியா இப்படிதான்டா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், பொண்ணுனா இப்படி இருக்கணும், ஆமா செமையா ஸ்ட்ராங்கா வந்திருக்கா பாரு, உள்ள போய் சொல்றேன்னு சொன்னா பாத்தியா, அதான்டா சாச்சனா அதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்புல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என் பக்கம் வந்த ட்ரெயினை அந்த புள்ள பக்கம் திருப்பி விட்டேன்டாப்புல. இப்போ அந்த புள்ளதான் ஆமா சாச்சனா அப்படின்ட்டு இருக்காப்புல. இத நான் தனியா போய் சொல்றேன்னு சொன்னா கேட்டுச்சா? அப்புறமா அந்த சாச்சனாப்புல வாங்க அசம்பிள் ஆங்க, நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும், ஒரு வார்த்தை மீறி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு நான் என்ன பண்றீங்க, ஒன்னு டிசைட் பண்ண சொன்னா உருப்படியா டிசைட் பண்றீங்களா, நான் போறேன் அடிச்சுக்கிட்டு யுனைட்டியே இல்ல. பாய்ஸ் டீம் எவ்வளவு யுனைட்டா இருக்காங்க தெரியுமா? என்ன முத்துக்குமார் யாரெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, ஓகேவா ஓகே செலக்டட் அப்படின்றாங்க. ஆனா நீங்க பண்ற பாடு இருக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அப்புறமா இந்த தர்ஷா புலி அனுப்ப பாத்தீங்களா, அறிவு இருக்கா உங்களுக்கு, அறிவு இருக்காச்சு. தர்ஷா முழிக்குது, என்ன நம்ம அனுப்புறதுக்கு இப்படி சொல்லுது, இங்க சமைக்கிறதுக்கு அந்த ஒரு புள்ள தானே இருக்கு, எதுக்கு எதையும் அமைச்சிட்டு சமையலுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏமா சமைக்கிறதுக்கு அந்த புள்ள வந்திருக்கு, விளையாடுறதுக்கு வந்திருக்குமா, அந்த புள்ள விளையாடுறதுக்கு பார்க்குமா சமைக்கிறதுக்கு பார்க்குமா, என்னத்தை பேசுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்னு ரெண்டு விஷயம் விவரமாவும் பேசுது, ஒன்னு ரெண்டு இப்படியும் பேசுது இந்த புள்ள. தர்ஷாக்கா அனுப்பார்த்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா, நீங்களும் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா சமைக்கிறதுக்கு யாருக்கா இருப்பாங்க. அப்புறமா சொல்லுது ஒரு டாஸ்க்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கு தகுதியான ஆள் யாருன்னு பார்த்து எல்லாருமே சேர்ந்து செலக்ட் பண்ணுங்க, எதுக்கு எல்லாத்துக்கும் நான் போறேன் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. ஏமா அந்த டாஸ்க்கு தகுதியான ஆள் நானா இருந்தா நான் போறேன்னு தானே சொல்லுவாங்க, நானா இருந்தாலும் சரி ஓகே எதுக்கு சண்டை வரும், அந்த புள்ளைய சொல்லுவாங்க, நாளை பின்ன செலக்ட் பண்ண சொல்லுவாங்கல்ல, அப்ப நீ என்ன பண்றன்றதையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா பாய்ஸ் டீம் எப்படி யுனைட்டியா இருக்காங்களோ அதே மாதிரி இதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீமும் யுனைட்டியா இருக்காங்க காட்டிக்கணும், வாங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை டோன் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த புள்ள பாய்ஸ் டீம் வந்து ரெண்டு பேரை பத்தி ரொம்ப கரெக்டாவே சொல்லிச்சு. ஒன்னு வந்து முத்துக்குமார், அதாவது பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு வந்திருந்தாலும் அவர் பாய்ஸுக்காகவும் விளையாடல கேர்ள்ஸ்க்காகவும் விளையாடல, அவருக்காக அவர் விளையாடுறாரு, சோ அதனால அவர் வந்து அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. முத்துக்குமரன் அவங்களுக்காகவும் பே பண்ணல நம்மளுக்காகவும் பே பண்ணல. அண்ட் அதுக்கப்புறமா ஜெஃப்ரி, அவனை நம்பாதீங்க, எவனுமே நம்பாதீங்க, முக்கியமா ஜாக்லின் நீ அவனை நம்பாத, உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கறந்து கொண்டு போய் அங்க சொல்லிட்டு இருக்கான், நீ எல்லா பிளானையும் உளறிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாவே சொல்லி விட்டுருச்சு. தயவு செஞ்சு ஜெஃப்ரி கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காதீங்க. அப்புறமா நம்ம ஆர்னவ் இந்த சச்சனா புள்ள வீட்டை விட்டு வெளியே போகும்போதே ஆஸ்கார் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாப்புல, இப்போ அந்த புள்ள திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கு, சும்மா விட்டுருவாரா, இப்போ பாருங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அவர் கொடுத்த கப் எடுத்து வந்து தங்கச்சி இங்க வாபா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இந்தாப்பா இது எனக்கு கொடுத்த அவார்டு, ஆனா அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாப்புல. அந்த புள்ளி என்னடா சொல்றீங்க வேடா புடிமா புடி தள்ளி விட்டாப்புல. ஸ்கோர் பண்றாராமா, அங்க சுத்தி இருக்கிற பல பேருக்கு இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்றது நல்லா தெரியுது. இருந்தாலும் சச்சனா புள்ளிக்கு தெரியலையே, அந்த புள்ள வெளியே போய் ஷோ பார்த்துருக்கோம், நமக்காக நம்ம அண்ணன் அழுகுறாரா, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அழுது வைப்போம்னு சொல்லிட்டு அந்த புள்ள எமோஷன் ஆகி அழுதுச்சு. அந்த புள்ள நம்பலாம், ஆனா வெளியே இருந்து ஷோ பாக்குற நாங்க நம்புவோமா? இது என்னோடது, இது உன்னோடது மாதிரி, சரியா? அந்த சச்சனா புள்ள இந்த வீட்டுக்கு திரும்பி வந்ததுல ரவீந்தர் பதட்டமா இருக்காரா இல்லையா, ஜெஃப்ரி பயங்கர பதட்டத்திலே இருக்கான். ஐயோ நம்ம ஓவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கோமே, அங்க இருக்கிற நியூஸ்லாம் கலெக்ட் பண்ணி இங்க போட்டு கொடுத்துட்டு இருக்கோமே, இதெல்லாம் அந்த சச்சனா புள்ள சொல்லி கொடுத்துருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஜாக்லின் பேசவே மாட்டுது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருந்தான். விடுறா அப்புறமா வந்து பேசண்டா அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்லடா ஒரு மாதிரி வந்து ரியாக்ட் ஆகி பண்ணிட்டு போயிடணும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டா, என்ன ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல அக்கான்னு கூப்பிட்டேன்ல அதையே தப்புன்னு சொல்லி வச்சிருக்குமோ அப்படி கேட்கிறான். அக்கான்னு கூப்பிடுறது ஏன்டா தப்புன்னு சொல்ல போகுது அந்த புள்ள, இவன் பேசுறதே உங்களுக்கு புரியலையேங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன தெரியுமா சொல்றேன், அக்கான்னு கூப்பிடுறதே தப்புன்னு சொல்லி வச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன். இது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் நம்ம தீபக் போயிட்டு எங்களை பொருள்லாம் நீங்க எடுத்திருக்கீங்க அதெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு. என்ன பொருள்னா கரம் மசாலாங்கிறப்பல, ஏன்னா நேத்து தான் நம்ம பயப்புல ஜெஃப்ரி கரம் மசாலாவை திருடி கொண்டு வந்து நம்ம ஜாக்லின் கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்து கவர் பண்ணான். ஆனா இங்க கவர் பண்ணிட்டு அங்க போய் ஓபன் பண்ணிட்டான் போல இருக்கு, அதை இவர் வந்து இங்க ஓபன் பண்ணி விட்டாப்புல. ஜாக்லின் பாக்குது, ஆஹா அப்ப சாச்சனா சொன்னது எல்லாம் உண்மைதானா, நம்ம கிட்ட ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு அங்கேயும் போய் பண்றானா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனியா ஜீரகம் கரம் மசாலா எல்லாம் எடுத்துருக்கீங்க, புளி கொடுங்க. அப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு கார்டன் ஏரியால உட்கார வச்சுட்டு, இங்க பாருங்க 1 வீக் ஆகி போச்சு, எல்லாரும் ரியல் ஃபேஸை காட்டுறீங்களான்னு கேட்டா இல்ல, எல்லாருமே ஒரு ஃபேக்கான ஒரு ஃபேஸ் தான் காட்டுறீங்க, எல்லாரும் நல்லவனா இருக்குன்னு சொல்லிட்டு நடிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, இந்த ஷோல இருக்கிற எனக்குமே பாதிப்புன்னு சொல்லிட்டு பிக் பாஸே புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல.
வழக்கமா மற்ற ஷோலெல்லாம் பிக் பாஸ் கொஞ்சம் காமெடியா பேசுவாப்ல, ஜாலியா பேசுவாப்ல. பட் இந்த ஷோல பிக் பாஸுமே சீரியஸாவே இருக்காப்ல. இவங்ககிட்டலாம் ஜாலியா இருக்கக்கூடாது, ஜாலியா இருந்தா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்காரான்னு தெரியல. ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாப்ல. அதனால இப்போ என்ன பண்றீங்க, எல்லாரும் என்ன பண்றீங்க, ஆளுக்கு ஒரு ஆள் ரியல்னு ஒரு ஆளும் ஃபேக்னு சொல்ல போறீங்க. ஆனா அதையுமே சேஃப் கேம் பண்ணிட்டு ஃபேக்கா பண்ணாதீங்க, அதையாவது கொஞ்சம் ரியலா பண்ணி தொடங்கடா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு டாஸ்க். இதுல சேஃபா விளையாடாம உண்மை எது, உண்மைக்கு புறம்பானது எது என்பதை வெளிச்சம் காட்டணும். இப்போ பாருங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவீந்தர் தான் நேரா போயிட்டு இந்த தட்சா குப்தா இருக்குல்ல அந்த புள்ள தான் ஃபேக்னு நெத்தில அடிச்சாப்ல ஒட்டி விட்டாப்ல. அதுக்கப்புறமா சௌந்தர்ய புள்ள நீதாமா ரியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளிக்கு ஒட்டி விட்டாங்க. அப்புறமா திரும்பி பார்த்தா நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் மூஞ்சில 4 ஒட்டி இருக்கு ஃபேக்குன்னு. கேர்ள்ஸ் ஓடல, பாய்ஸே ஓட்டிட்டாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி, விஷால், ரஞ்சித், அருண். இந்த பிராங்க்னு ஒரு வேலையை பார்த்துட்டு பின்னாடியே போயிட்டு கேர்ள்ஸ் கிட்ட இந்த பிராங்க் எதுக்கு பண்ணனா, நம்ம ரஞ்சித் நாமினேஷன்ல இருக்கார்ல அவருக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டார் இல்லையா. அதுல கடுப்பாய் எல்லாரும் மூஞ்சில ஃபேக்னு ஓட்டி விட்டு போயிட்டாங்க. எங்க விட்டுங்க. அப்புறமா ரஞ்சித்துக்கு தர்ஷிகா, அன்ஷிதா, ஆர்ஜே ஆனந்தி இவங்க 3 பேருமே வந்து ஃபேக்னு ஒட்டி விட்டு போயிட்டாங்க. என்னன்னு கேட்டா அந்த மனுஷன் வந்து அப்படியே ஃபேக்கா தான் பேசுறாப்ல, ஏதோ ரியலா பேசுற மாதிரி ட்ரை பண்றாப்ல. பட் ஆனா இல்ல, எல்லாமே ஃபேக்கா இருக்கிற மாதிரியே தெரியுதுன்ட்டாங்க. தர்ஷா குப்தாக்கு ரவீந்தர் ஒட்டினாப்லையா, கூட வந்து சுனிதாவும் ஒட்டி விட்டு போயிடுச்சு. அப்புறமா தீபக் மேல ஆல்ரெடி கேர்ள்ஸ் டீம் ஒரு காண்டில் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா தர்ஷா குப்தா, பவித்ரா, ஜாக்லின் இவங்கெல்லாம் பயங்கர காண்டில் இருக்கிறதுனால அவங்க 3 பேர் வந்து தீபக் முஞ்சில ஃபேக்னு ஒட்டி விட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஜாக்லினுக்கு வந்து ஆர்னவ் அண்ட் ரவீந்தர் இவங்க 2 பேருமே வந்து ஒட்டி விட்டாங்க. அப்புறம் ஆர்னவுக்கு வந்து சௌந்தர்யா அண்ட் சத்யா இவங்க 2 பேருமே ஒட்டி விட்டாங்க. பட் ஆர்னவ் அதுலயும் ஒரு கேம் பிளே பண்றாப்ல. வெளியவே ஆர்னவ் அண்ட் சத்யா இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. அப்ப சத்யா சொல்றாப்ல எனக்கு ஆர்னவ் வெளியவே தெரியும், பட் இருந்தாலும் இங்க ஆர்னவ் வந்து கொஞ்சம் ஃபேக்கா இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால நான் ஃபேக்னு ஒட்டுறேன்னு சொல்லி சொன்ன உடனே ஒட்றா பிக் பாஸ்ல எதுக்கு வந்திருக்க, மனசு விட்டு பேசுறது தானே வந்திருக்க, ஒட்டு அப்படின்னாப்ல. மனசுல இருக்கதான் மச்சான் சொல்லணும், அதுக்கு தான் பிக் பாஸே வர. அப்புறமா அர்ணவுடைய டர்ன் வரும்போது சத்யாக்கு போயிட்டு ரியல்னு ஒட்டுறாப்ல. நான் வெளியே வந்து எனக்கு சத்யாவை நல்லா தெரியும், அதே மாதிரி தான் உள்ள இருக்கான், நல்லா பண்ணா ஜாலியா இருக்கான், இப்படி இருப்பானா அப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்றாப்ல. ஸோ அர்ணவை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஃபேக்கா, முழுக்க தன்னை வந்து ஒரு நல்லவனா காட்டிக்கணும், எல்லாத்துலயுமே ஸ்கோர் பண்ணணும், மக்கள் மனசை எப்படியாச்சும் கவர்ந்தணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கர ஃபேக்கா இருக்காப்ல. அவனா தான் இருக்கிறான், அதனால ரியல் அவனுக்கு போடுறேன். அண்ட் இதுல சத்யா, அருண், சௌந்தர்யா, சுனிதா, ஆர்ஜே ஆனந்தி இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா வெறும் ரியல் மட்டும் தான் வந்துச்சு, ஃபேக் வரல. அதே மாதிரி தர்ஷிகா, முத்துக்குமரன் இன்னும் சில பேருக்குலாம் வந்துட்டு எதுவுமே வரல. ஃபேக் ரியல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்தவங்களாச்சும் சரி ஓகே ஏதோ ஒரு மூஞ்சை காட்டிருக்காங்கன்னு நினைக்கலாம். ரெண்டுமே வராதவங்கள வீட்டில் இருக்கவங்க இன்னும் புரிஞ்சுக்கலன்னு எடுத்துக்கலாமா. அண்ட் இந்த டாஸ்க் முடிஞ்சோடனே சத்யா போயிட்டு ஒரு பையனை ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாப்புல. இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சித் ஃபேக்குன்னு ஒட்டி விட்டாங்க. நான் எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேக்குன்னு வாங்கினது கிடையாதுல்ல, அதனால எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போய் பேசிட்டு இருந்தாப்புல. நீ ஃபீல் பண்ணாங்கன்னா இதெல்லாம் சும்மா கேம், ஃபேக்குன்னு வாங்கியிருக்கிற இந்த விருது லைஃப்ல மறக்க முடியாது. அப்புறமா ஜாக்லின் அண்ட் ஜெஃப்ரி இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ ஜாக்லின் கேட்டுச்சு, நீ நிஜமா தான் இருக்குன்னு உனக்கு நம்பிக்கை இருக்காடா? நான் நிஜமா தான் இருக்கேன் புள்ள, என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஜாக்லின் கேட்குது. அப்புறம் இந்த கரம் மசாலா மேட்டர் எப்படா லீக் ஆச்சு? நான் அதை அவருக்கு சொல்லுவேனே, ஏன்னா நான் பாய்ஸ் டீமுக்கு தான் விளாட்றேன் அப்படின்னு. இந்த பக்கம் கேட்டா நான் வந்து உனக்கு உண்மையா தான் இருக்கேன்ற, அந்த பக்கம் கேட்டா நான் பாய்ஸ் டீமுக்கு உண்மையா இருக்கேன்ற, அப்படி யாருக்கு தானே உண்மையா இருக்க? கரம் மசாலா எடுத்தீங்களே அப்படின்னு கேக்குறாரு, அவருக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லுவேனேக்கா அது கேம்க்கா. அப்புறமா கேர்ள்ஸ் டீம் கிட்ட போயிட்டு உங்களுக்குலாம் நான் உண்மையா தான் இருக்கேன், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சு ஒரு பக்கம் அழுதுட்டு வர இருக்கான். அதாவது அவன் கேம் பிளே தான் பண்றானாமா. கேர்ள்ஸ் டீம் கிட்ட நல்லவ மாதிரி அங்க போய் பதுங்கி அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து பாய்ஸ் டீம் கிட்ட கொடுக்குறது. இதுதான் அவன் போட்டு இருந்த வேஷம். இந்த வேஷத்தை சச்சிதா புள்ள வந்து இன்னைக்கு உடச்சி விட்டுருச்சு. இதுக்கப்புறம் அவனை யாரும் நம்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சுமே நான் இப்போ ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எப்படியாச்சும் நம்ப வச்சு அந்த கேம் பிளே நான் இன்னும் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அங்க வேற சொல்லிட்டான் இதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த்து, அதனால எனக்கு இந்த பாஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரென்த்தையும் விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரென்த்தையே ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான் போல. உண்மையா தான் இருந்தேன், ஆனா வெளியே இருந்து வந்து ஒருத்தவங்க சொல்லும் போது எனக்கு கொஸ்டின் பண்ணும்போது எனக்கு தப்புக்காது. அப்புறமா நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் முன்னாடிலாம் அவர் பேசும்போது ஏதோ கருத்தா பேசுறாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, இப்பெல்லாம் பயங்கர காமெடியா பேசுறாராங்கிற மாதிரியே இருக்கு. நம்ம விஷால் கிட்ட சொல்றாப்புல 4 ஒட்டிருக்காங்க ஃபேக். யார் ஒட்டினா? பாய்ஸ் தான் ஒட்டினாங்க. ஆனால் கேர்ள்ஸ் நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்க தெரியுமா, எவ்வளோ போட்டு அநியாயம் பண்ணிக்க தெரியுமா, அவங்க யூனிட்டை போட்டு நான் எப்படி உடச்சிருக்க தெரியுமா, அது பண்ணிருக்கேன் இது பண்ணுங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க எனக்கு ஃபேக்குன்னு ஒட்டவே இல்லை, ரியல்னு கூட தான் ஒட்டலை. ஃபேக் ஓட்டல சரி, ரியலுக்கு ஓட்டினாங்க, ரியலும் ஓட்டல. ஏதோ 4 பேர் வந்து இந்த பக்கம் ரியலை ஓட்டிட்டு போனா நீங்க பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, அதுவும் ஓட்டலையே, இப்ப எப்படி இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவருக்கு சாதகமான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காப்ல. எனக்கு அடிச்சு ஒட்டினவங்க எல்லாம் ஆணினம், ஒரு பெண்ணினம்ல இருந்து எனக்கு ஒரு ஸ்டிக்கர் வரல. அப்படி விஜய் விஷால் கேட்கிறாப்ல, இந்த ரஞ்சித்துக்காக பண்ணீங்க இந்த பிராங்க் அப்படிங்கிற விஷயம் கேர்ள்ஸ் டீம் காதுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா சுனிதா காதுக்கு போயிடுச்சு. சுனிதா எப்படி போச்சு? தர்ஷிகா புள்ள
தர்ஷிகா எப்படி போச்சு, தர்ஷா புள்ள தர்ஷாக்கு எப்படி போச்சு, நான் தர்ஷிகாவும் பேசிட்டு இருந்தேன்ல, அப்ப தர்ஷா புள்ள கேட்டு ஆக மொத்தத்துல கேர்ள்ஸ் டீம்ல நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அதை ஆமாடா தெரியாம கேர்ள்ஸ் டீம் கிட்ட உடனே தொலைஞ்சிட்டேன்டா அப்படிங்கிறதையா சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அதை சொல்ல மாட்டாப்ல, எப்படியோ சமாளிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றாப்ல. இது ரொம்ப சிம்பிள், தெரியாம சொல்லிட்டேன் சாரி அப்படின்னு முடிச்சிருந்தா சிம்பிளா முடிய வேண்டிய விஷயம். ஆனா இப்போ வரைக்குமே அவர் பண்ணது தப்பு கிடையாது, நான் பண்ணது கரெக்ட் தான், இது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, நான் வந்து ரஞ்சித்துக்கு நல்லது பண்ண தான் யோசிச்சேன், அது இதுன்னு போட்டு குழப்புன்னு குழப்புறாரே தவிர்த்து அவர் பண்ணது தப்பு தெரியாம சொல்லிட்டேன். அதுவும் கேர்ள்ஸ் டீம்கிட்ட, அது யார்கிட்ட, தர்ஷா குப்தா கிட்ட. ஆல்ரெடி சச்சனா பத்தி பேசினதை தர்ஷா குப்தா சொல்லி தான் அடி வாங்கினாப்ல. இப்போ மறுபடியும் இந்த விஷயத்தை போய் தர்ஷா கிட்ட தான் சொல்லியிருக்காப்ல. அப்போ எந்த அளவுக்கு ஒரு வீக்கா இருக்காரு பாருங்க. இப்படி உளறிட்டு அதுக்கு வந்து சரி தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டா முடிஞ்சிடும். ஆனா மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. உங்க காதுக்கு எப்படி போச்சு? அதான் சுனிதா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல தர்ஷிகா கேட்டுட்டு வந்து அப்ப ரஞ்சித் கேட்கறாப்ல, ஏன் சார் நாமினேஷன்ல என்ன தவிர்த்து 3 பேர் இருக்காங்க, அவங்கள விட்டு நீங்க ஏன் சார் ஏன் பேரை கோத்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்குமே சம்பந்தம் பேசுறாப்ல. அந்த பிராங்க்ல ஜாக்லின், அன்சிதா, சௌந்தர்யா, அந்த புள்ள இந்த புள்ள எல்லாருக்கும் வந்து கன்சர்ன் காமிச்சாங்க. அந்த காட்டின கன்சர்னுக்காக நான் போய் பேச போனேன். அந்த பேச போன இடத்துல இப்படி உடனே தொலைச்சிட்டேன். அந்த பிள்ளைங்க அதை பிடிச்சிட்டு தர்ஷிகாவும் தர்ஷாவும் அதை பிடிச்சி ஒரு கேம் விளையாடாங்க பாத்தீங்களா, அது தான கேம். அதுக்கப்புறம் தர்ஷிகாவும் தர்ஷாவும் ஆடினது தான் இந்த வீட்டில் ஆடின கேம். இப்போ நான் என்ன கேட்டேன், என் பேரை ஏன் சொன்னீங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ பிள்ளைங்க பேரை கொண்டு வந்து அதில் வந்து தர்ஷிகாவும் தர்ஷா குப்தாவும் ஆடினதான் கேமுன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி மூச்சடைக்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் முழிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அங்கேயும் தர்ஷிகா எழுச்சி விட்டாங்க. இதை பாருங்க சார், எல்லா வேலையும் நீங்க பார்த்துட்டு கடைசியில் எங்க மேல திருப்பி விடாது, இதே உங்களுக்கு பொழப்பா போச்சு. ஆல்ரெடி நாங்களே அடிச்சுட்டு உருண்டு கிடக்கிறோம், இல்ல நீங்க வேற கொளுத்தி போட்டீங்கன்னா இன்னும் அடிச்சுட்டு உருளுமோன்ற அளவுக்கு அந்த புள்ள கதற ஆரம்பிச்சிருச்சு. வெளியில இருந்து அப்படி வீட்டுக்குள்ள வரும், வெளியில இருக்கதே தப்புன்ற, அது எப்படி வீட்டுக்குள்ள வரும்னா எனக்கு புரியல. அந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு. வெளியே ஜாக்லினும் ஜெஃப்ரியும் வந்து கரம் மசாலா மேட்டரை பேசிட்டு இருக்காங்க. டேய் கரம் மசாலா ஏன்டா சொன்னேன், நான் பாய்ஸ் டீம் காரன்ல கேர்ள்ஸ் டீம் காரன்ல அதனால சொன்னேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பேசிட்டு இருக்காங்க. நம்மள கரம் மசாலா போயிட்டு நீ சொல்லிட்டு வந்திருக்க. அவன் விஜய் விஷால் ரவீந்தர் கிட்ட சொல்றாப்ல, இங்க பாருங்க சார் நீங்க என்ன வேணா கதை விடலாம், ஆனா இப்ப வெளியே இருந்து ஒரு பிள்ளை ஷோ பார்த்துட்டு உள்ள வந்திருக்கு, அந்த பிள்ளை சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த பிள்ளை சொல்லிச்சு கேர்ள்ஸ் டீம் கிட்ட இவர் தான் சொன்னாரு ரஞ்சித்தோட நாமினேஷனுக்காக தான் இவ்வளவு பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி சொன்னோன்னா விஜய் விஷால் பக்கம் கடுப்பாயிட்டாப்ல. இதை ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க, இது ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னா அவர் மறுபடியும் கடுப்பாயி அவர் வேற எதையோ பேசிட்டு இருக்காப்ல. கடைசியா உடஞ்சி உட்கார்ந்து அழுகவே ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்புறமா நம்ம சுனிதா கிட்ட போயிட்டு பொய் 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 எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சார் விடுங்க சார், சாட்டர்டே எபிசோட்ல எப்படி போட்டு காமிச்சிருவாங்க, யாரு போயிட்டு தெரிஞ்சிருன்ற மாதிரி பக்கம் கொடுத்து விட்டுருச்சு. பொய் அவ்வளவு பொய். வந்துரும் சார் எல்லாமே. அப்புறமா ஆறுதல் சொல்றதுக்காக ஒரு 3 பிள்ளைங்க வந்து உட்கார்ந்தா அந்த பிள்ளைங்களை வச்சு ஒரு கேம் விளையாடுறாப்ல. எப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு பாருங்க. என்ன பண்றாப்ல, ஒரு டிஸ்க்ளைமர் போடுறாப்ல, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் ஆனா நான் சொல்ற வழியில தான் நீ புரிஞ்சுக்கணும், நீயா ஒண்ணு யோசிக்க கூடாதுன்னு ஒரு டிஸ்க்ளைமரை போட்டாப்ல. சரி சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த சாச்சனா புள்ள வெளியே ஒரு சொல்லுதுல, அந்த பிள்ளை சொல்றதெல்லாம் கேட்டுக்கோங்க, நம்பாதீங்க அப்படின்னாப்ல. ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டா, உள்ள இருக்கும்போது பாய்ஸ்ல லீஸ்ட் 3 பெர்ஃபார்மர் சொல்லிச்சா, கேர்ள்ஸ்ல சொல்லணும்னு என்ன சொல்லிச்சு, நான் உள்ள போய் சொல்லிக்கிறேன்னு ஒரு முகம் கொடுத்துச்சா, ஆனா தனியா வந்து என்கிட்ட சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லணும். கேர்ள்ஸ்லாம் ஷாக் ஆயிட்டாங்க, என்ன சார் சொல்றீங்க, உண்மையாவா உண்மையா சொல்லிச்சு, யார் பேர்லாம் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சௌந்தர்யா, அன்சிதா, சுனிதான்னு சொல்லிட்டு இந்த 3 பேரை என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகுது. அப்பாரு உங்ககிட்ட ஒரு கேம் விளையாடுது, என்கிட்ட ஒரு கேம் விளையாடுது, இப்படி கேம் விளையாடுற பிள்ளைய நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பக்கமே திருப்பி விட்டு மறுபடியும் கேர்ள்ஸ் டீம்ல ஒரு குழப்பத்தை உருவாக்குறாப்ல. ஏன் எங்க கிட்ட வந்து சொல்லுது, 3 வீக்கஸ்ட் பிளேயரை சொல்லிட்டு போயிடுச்சு, சௌந்தர்யா, அன்ஷிதா, சுனிதா. ஆக மொத்தத்துல இந்த ஃபேட்மேன் ரவீந்திர புரிஞ்சிக்கவே முடியல. 4 நல்லது பண்றாப்ல, ஆனா இப்படி பார்த்தா 4 கெட்டதும் பண்ணிடுறாப்ல. பண்ற கெட்டதுக்கு சாரியும் கேட்க மாட்டாப்ல, உட்கார்ந்து அழுகுறாப்ல. சரி சொல்லிட்டு சமாதானப்படுத்த வந்தா அவங்கள வச்சு கேம் விளையாடுறாப்ல. கேட்டா இது என்னுடைய கேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. ஆக மொத்தத்துல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. என்னைக்காச்சும் ஒரு நாள் அது அவருக்கே ரிவெஞ்ச் ஆச்சு அப்படின்னா அவருக்கு தான் பாதிக்கப்படும்ன்றது அவருக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறதும் தெரியல. பட் அஸ் ரிவ்யூவரா அவருக்கு நிறைய புரிதல் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி உள்ள ஏதோ ஒரு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. கடைசியில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு. எனக்கு 2 நிமிஷம் ஆக முடியும், இன்னும் குழந்தையோட எல்லாம் வளரல. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு எபிசோட். இதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி எதெல்லாம் அட்ரஸ் பண்ண போறாரு, என்ன மாதிரி சுவாரஸ்யமா கொண்டு போக போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க போறோம். ஏன்னா இதுதான் அவருக்கே ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட். ஸோ அதை பார்க்கறதுக்கு நானுமே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாச்சனா புள்ள உள்ள வந்திருக்கு, இந்த பிராங்க் மேட்ரு அது இதுன்னு நிறைய மேட்டர்லாம் பேச வேண்டியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் கொடுக்க போறாங்க இல்லையா, அதுல ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. இந்த கேர்ள்ஸ் டீம் வந்து 2 பேர் சண்டை போட்டுதுன்னு சொல்லிட்டு ஏதோ வீக்கெண்ட் எபிசோட ஓட்டிடுவாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது. பட் யார் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க அப்படிங்கிறது இன்னுமே சஸ்பென்ஸா தான் இருக்கு. ஏன்னா யாருங்கிறது தெளிவா நம்மளுக்கு தெரியல. மேபி நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம அப்டேட் பண்ணலாம்.
நீங்க யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க, யார் உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.